students, நம்ம last classல rabbit பார்த்தோம். So rabbit start பண்ணி rabbitோட habitat பார்த்தோம். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, அதாவது சைஸு, கலர், அதோட ஷேப்பு, அப்புறம் அதோட நெக் ரீஜன் எப்படி இருக்கும், ட்ரங்க் ரீஜனில் எப்படி என்னென்ன பார்ட்ஸ் வந்துருக்கு, ஸோ அதோட ஸ்கின் எப்படி இருக்கும், அண்ட் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். அதே மாதிரி பாடி கேவிட்டி பார்த்தோம். அண்ட் லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த ரேபிட்டுக்கு இருக்கக்கூடிய டென்டேஷன், அதாவது அதோட டீத் பற்றி பார்த்தோம். ஸோ டென்டல் ஃபார்முலா, ரேபிட்டோட டென்டல் ஃபார்முலா பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரேபிட்டோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் தான் வந்துட்டு இன்றைக்கி இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 194 இருக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம்னு பார்க்கும்போது ரேபிட் அப்படிங்கிறது ஒரு மேமல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ நமக்கு எப்படி ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டமோ அதே மாதிரி மோர் அண்ட் மோர் சேமாக தான் இருக்கும். சின்ன சின்ன லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை அ பேர் ஆஃப் லங்ஸ் which are light spongy tissues enclosed in the thoracic cavity. ஸோ ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா லங்ஸ் ரீஜனில் நடக்கும். ஸோ அந்த லங்ஸ் ரீஜன் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்பாஞ்சி, அதாவது ஸ்பாஞ்ச் இருக்கும்ல, பஞ்சு இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ் enclosed in the thoracic cavity. ஸோ thoracic cavityயில் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ respiration takes place by a pair of lungs. அந்த lungs எப்படி இருக்கு, which are light spongy tissues enclosed in the thoracic cavity. The thoracic cavity is bound dorsally by the vertebral column and ventrally by the sternum and laterally by the ribs. ஸோ அந்த thoracic cavity எப்படி சரௌண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டார்சல் சைடு, அதாவது அதோட பின்னாடி சைடில் வந்துட்டு வெர்டிபிள் காலத்தினாலையும், வென்ட்ரல் சைடை வந்துட்டு ஸ்டெர்னத்தினாலையும், லேட்ரல் அதாவது அதோட எய்தர் சைட்ஸில் வந்துட்டு ரிப்ஸ்னாலையும் வந்துட்டு அது வந்துட்டு பவுண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த thoracic cavity is bound dorsally. ஸோ டார்சலாக அது வெர்டிபிள் காலத்தினாலையும், வென்ட்ரலி பை த ஸ்டெர்னம், ஸோ ஸ்டெர்னத்தினாலையும், லேட்ரலாக அதாவது அதோட எய்தர் சைட்ஸ் அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ரிப்ஸ்னாலையும் அது வந்துட்டு பவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த லோவர் சைட் ஆஃப் த thoracic cavity இஸ் த டோம் ஷேப்டு diaphragm. ஸோ thoracic cavityயோட லோவர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டோம் ஷேப்பில் ஒரு ஆர்கன் இருக்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டைஃப்ரக்ராம். நமக்கு எப்படி லங்ஸுக்கு கீழே வந்துட்டு டைஃப்ரக்ராம் இருக்கோ அதே மாதிரி ரேபிட்டுக்கும் வந்துட்டு லங்ஸுக்கு கீழே வந்துட்டு இந்த டைஃப்ரக்ராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்தில் என்ன பார்க்குறோம், ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் பை அ பேர் ஆஃப் லங்ஸ் which are light spongy tissues enclosed in the thoracic cavity. ஸோ லங்ஸில் ரெஸ்பிரேஷன் நடக்குது. அந்த லங்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ்னால் ஆயிருக்கு. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா thoracic cavityயில் இருக்குது. ஸோ அந்த thoracic cavity எதனால் பவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டார்சல் சைடில் வெர்டிபிள் காலத்தினாலையும், வென்ட்ரல் சைடில் வந்துட்டு ஸ்டெர்னத்தினாலையும், லேட்ரல் சைட்ஸில் வந்துட்டு ரிப்ஸ்னாலையும் அது பவுண்ட் ஆகிருக்கு. ஸோ லோவர் சைட் thoracic cavityயோட லோவர் சைடில் டோம் ஷேப்டு டைஃப்ரக்ராம் வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதாக பாருங்கள், லங்ஸ், ரேபிட்டோட லங்ஸ் இப்படி தான் இருக்கும். Each lung is enclosed by a double membranous pleura. ஸோ வந்துட்டு ஒவ்வொரு லங்கும் வந்துட்டு எதனால் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மெம்ப்ரெயின். அந்த மெம்ப்ரெயின் பேர் தான் என்னன்னு சொல்கிறீங்கன்னா ப்ளூரா அப்படின்னு சொல்கிறாங்க. அட்மாஸ்பியரிக் ஏர் passes through the external nostril and nasal passages into the pharynx. ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர்னா வெளியில் இருக்கக்கூடிய ஏரை வந்துட்டு எது மூலயமா பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில், அதாவது அதோட நோசஸ் வழியாக பாஸ் ஆகி நேசல் பேசேஜ் வழியாக ஃபேரிங்ஸ் கூட வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட்மாஸ்பியரிக் ஏர் passes through the external nostril and the nasal passages in the pharynx. ஸோ என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஏர் வந்துட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில்ஸ் வழியாகவும் நேசல் பேசேஜ் வழியாகவும் உள்ளே போயிட்டு ஃபேரிங்ஸை போயிட்டு அது ரீச் பண்ணுது. ஃப்ரம் த ஃபேரிங்ஸ் இட் பாசஸ் த்ரூ த glottis into the windpipe. ஸோ ஃபேரிங்ஸ்லேருந்து அது எங்கே பாஸ் ஆகி போகுதுன்னு பார்த்தீங்களா,
glottisக்கு போது அங்கிருந்து windpipe வந்துட்டு அது ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. So each lung is enclosed by a double membranous pleura. So ரெண்டு lungs வந்துட்டு ஒரு double membraneனால enclose ஆயிருக்கு. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் pleura அப்படின்னு சொல்றோம். So atmosphereல இருக்கக்கூடிய air வந்துட்டு external nostril வழியாவும் nasal passage வழியாவும் போயிட்டு pharynx ரீச் பண்ணுது. ஸோ அங்கிருந்து pharynx இருந்து அது எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா windpipeக்கு glottis மூலமா போகுது. The anterior part of the windpipe is enlarged to form the larynx or voice box with its wall supported by 4 cartilaginous plates. So anterior part, so windோட anterior part வந்துட்டு enlarge ஆயிருக்கு, அதாவது விரிவடைஞ்சிருக்கு. எதுக்கு அப்படின்னா larynx அல்லாட்டி வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ the anterior part of the windpipe is enlarged to form the larynx or voice box with its wall supported by 4 cartilaginous plates. ஸோ அதோட வால் வந்து எதனால் சப்போர்ட் ஆயிருக்கு 4 cartilaginous platesனால சப்போர்ட் ஆயிருக்கு. Inside the larynx lies the vocal cord and its vibration results in the production of the sound. So larynxக்கு இன்சைடில் உள்ளே வந்துட்டு அந்த vocal cord இருக்கு. ஸோ அந்த vocal cord வைப்ரேட் ஆகும்போது தான் சவுண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. The larynx leads into trachea or windpipe. ஸோ இந்த larynxக்கு அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா trachea இல்லாட்டி windpipe அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்டீரியர் பார்ட், அதாவது விண்ட்பைப்போட ஆன்டீரியர் பார்ட், அதாவது ஸ்டார்டிங் பார்ட்டில் வந்துட்டு அது வந்துட்டு என்லார்ஜ் ஆகிருக்கு. எதை ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லாரிங்ஸ் இல்லாட்டி வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கனை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு அது என்லார்ஜ் ஆகிருக்கு அதோட சப்போர்ட்டிங் வால் மூலிமா. ஸோ அது வால் எது சப்போர்ட் பண்ணுது 4 cartilaginous பிளேட்ஸ் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. ஸோ லாரிங்ஸுக்கு இன்சைடு உள்ளே வந்துட்டு வோக்கல் கார்டு இருக்குது. அந்த வோக்கல் கார்டு வந்துட்டு வைப்ரேட் ஆகும்போது தான் சவுண்டு வந்துட்டு ரேபிட்லேருந்து வரக்கூடிய சவுண்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த லாரிங்ஸ் எங்கே போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா இல்லாட்டி விண்ட்பைப் அப்படிங்கிற அந்த பார்ட்டில் போயிட்டு முடியுது. ட்ரக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை த ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் விச் ஹெல்ப் இன் த ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர். ஸோ ட்ரக்கியல் வால்ஸ் அதாவது வந்துட்டு இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட். ஸோ ட்ரக்கியோட வால்ஸ் எது சப்போர்ட் பண்ணியிருக்கு கார்டிலேஜ், ரிங்ஸ் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்னா கார்டிலேஜ் போன் இருக்குது, அதாவது குருத்து எலும்புன்னு சொல்லுவாங்க. அந்த போன் வந்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வந்துட்டு ஃப்ரீயாக பாஸ் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. The epiglottis prevents the entry of food into the trachea through the glottis. ஸோ எப்பிக்ளாட்டிஸ் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்குது. அந்த எப்பிக்ளாட்டிஸ் வந்துட்டு எதை ப்ரிவென்ட் பண்ணுதுன்னா அந்த ரேபிட் எடுத்துக்கூடிய ஃபுட்டு வந்துட்டு ட்ரக்கியாக்குள்ளே என்ட்ரி ஆகாமல் இருக்கிறத வந்துட்டு அது ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The trachea divides into 2 branches called the bronchi, one entering into each lung and dividing into further branches called bronchioles which end in alveoli. So அந்த ட்ரக்கியா என்னவா டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பிரான்ச்சாக வந்துட்டு டிவைட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரான்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2ஆக டிவைட் ஆகுது. ஒவ்வொன்றும் வந்துட்டு ஒவ்வொரு லங்ஸ்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகுது. ஸோ 1 entering into each lung, ஒவ்வொரு லங்ஸ்குள்ளேயும் ஒன்று என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆகிட்டு மறுபடியும் அது அந்த பிரான்ச்சி வந்துட்டு ஃபர்தர் பிரான்ச்சஸாக வந்துட்டு டிவைட் ஆகுது. ஸோ அந்த ஃபர்தர் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகிறதான் என்ன சொல்கிறோன்னா பிரான்ச்சியோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிரான்ச்சியோல்ஸ் எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலையில் போயிட்டு எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரக்கியல் வால்ஸ் ஆர் சப்போர்ட்டட் பை த ரிங்ஸ் ஆஃப் கார்ட்லேஜ் விச் ஹெல்ப் இன் த ஃப்ரீ பேசேஜ் ஆஃப் ஏர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எபிக்ளாட்டிஸ் ப்ரிவென்ட்ஸ் த என்ட்ரி ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் into the trachea through glottis. The trachea divides into 2 branches, each one entering into the each lung and dividing into further branches called bronchioles which end in alveoli அப்படின்னு பார்க்குறோம்.
So the respiratory events consists of inspiration and expiration, allowing exchange of gases, oxygen and carbon dioxide. So respiration வந்து respiratory events என்ன நடக்குது, inspiration and expiration process வந்து நடக்குது. அதாவது breathe in and breathe out. ஸோ மூச்சை வந்துட்டு நம்ம உள்ள இழுத்து வெளியே விடுறோம். ஸோ இந்த ரெஸ்பிரேஷனில் வந்துட்டு இந்த ரெண்டு ஈவெண்ட்ஸ் நடக்குது. அதான் சொல்கிறாங்க ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன், பிரீத்திங் இன் அண்ட் பிரீத்திங் அவுட், அலோவிங் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். ஸோ வந்துட்டு கேஸஸ் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன் இஸ் அன் ஆக்டிவ் ப்ராசஸ் while expiration is a passive process. So inspiration அப்படிங்கிறது active process, expiration அப்படிங்கிறது passive process அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு respiratory system of rabbit. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட்டுன்னு பார்க்கும்போது ரேபிட்டுக்கு ஒரு பேர் லங்ஸ் இருக்குது, 2 லங்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பாஞ்சி டிஷ்யூஸ்னால தொராசிக் கேவிட்டியில் என்க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த தொராசிக் கேவிட்டி வந்துட்டு எதனால் பவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்சல் சைடில் வெர்டபிள் காலத்தினாலையும், வென்ட்ரல் சைடில் ஸ்டெர்னத்தினாலையும், லேட்ரல் சைடில் ரிப்கேஜ்னாலையும் பவுண்டாக இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தொராசிக் கேவிட்டியோட லோவர் சைடில் ஒரு டோம் ஷேப்டு டைஃப்ரக்ராம் இருக்குது அப்படின்னு பார்த்துறோம். ஸோ ஒவ்வொரு லங்ஸும் எதனால் என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மெம்பரேனஸ் ப்ளெர்வா அப்படிங்கிற ஒரு இதனால என்க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அட்மாஸ்பிக் ஏர் வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரில் வழியாகவும் நேசல் பேசேஜஸ் வழியாகவும் ஃபேரிங்ஸை ரீச் பண்ணுது. ஸோ அங்கே ஃபேரிங்ஸ்லேருந்து விண்பைப்புக்கு போகுது. ஸோ அந்த விண்பைப்புக்கு போகுது. ஸோ ஆன்டீரியர் பார்ட், விண்பைப்போட ஆன்டீரியர் பார்ட் வந்துட்டு என்லார்ஜ் ஆகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேரிங்ஸ் அப்படின்னு ஒரு பார்ட்டை ஃபார்ம் பண்ணுறக்கு. ஸோ அந்த லேரிங்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வோக்கல் கார்டு இருக்குது. அந்த வோக்கல் கார்டு வைப்ரேட் ஆகும்போது தான் சவுண்ட் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த விண்பைப் எங்கே போகுது, ட்ரக்கியாக்கு. அந்த லேரிங்ஸ் வந்துட்டு கடைசியாக ட்ரக்கியாவில் போயிட்டு ரீச் ஆகுது. ஸோ இங்கே வந்துட்டு ட்ரக்கியாவில் வந்துட்டு பேசேஜ் ஆஃப் ஏர் இருக்குது, ஏர் வந்துட்டு பாஸ் ஆகுது. ஸோ அப்படி பாஸ் ஆகும்போது அங்கே எபிக்ளாட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்துட்டு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் என்ட்ரி ஆகாமல் பார்த்துக்குது ட்ரக்கியாக்குள்ளே. ஸோ அந்த ட்ரக்கியா வந்துட்டு 2 பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், பிரான்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்சையும் வந்துட்டு ஒவ்வொரு லங்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கு. ஸோ ஒவ்வொரு லங்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது என்ட்ரி ஆகிட்டு அந்த பிரான்ச்சி மறுபடியும் ஃபர்தர் பிரான்ச்சஸாக டிவைட் ஆகுது. அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிரான்ச்சியோல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிரான்ச்சியோல்ஸ் எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்வியோலையில் போயிட்டு எண்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி ஈவெண்ட்ஸில் வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இருக்குது. கேஸஸ் என்னென்ன கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ், எக்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட். நெக்ஸ்ட் பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஸோ ரேபிட்டோட சர்க்குலேட்டரி சிஸ்டம். த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் blood vessels and heart. ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு, blood vessels and heartனால ஃபார்ம் ஆகிருக்கு. The heart is pear-shaped and lies in the thoracic cavity in between the lungs. ஸோ heart என்ன ஷேப்பில் இருக்குது, பியர் ஷேப்பில் இருக்குது. எங்கே இருக்குது, லங்ஸ். ஸோ 2 லங்ஸுக்கும் இன்பிட்வீனில் thoracic கேவிட்டியில் இருக்குது. It is enclosed by pericardium, a double layered membrane. ஹார்ட் வந்துட்டு எதனால் என்க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியத்தினால என்க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்துட்டு ஒரு டபுள் லேயர்ட் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஃபார்ம்டு பை blood vessels and heart. The heart is pear-shaped and lies in the thoracic cavity in between the lungs. It is enclosed by pericardium, a double membraned layer அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் பாருங்கள் ரேபிட்டோட ஹார்ட் பியர் ஷேப்பில் இருக்குல்ல, அதான் சொல்லியிருக்காங்க. The heart is 4-chambered with 2 auricles and 2 ventricles. ஸோ ஹியூமனுக்கு எப்படி வந்துட்டு ஹார்ட் வந்துட்டு 4 சேம்பர்ஸாக இருக்கும், அதே மாதிரி ரேபிட்லேயும் ஹார்ட் வந்துட்டு 4 சேம்பர் தான். 2 auricles and 2 ventricles வந்துட்டு இருக்குது. The right and left auricles are separated by interauricular septum,
Similarly, right and left ventricles are separated by interventricular septum. So right auricle and left auricle எதனால separate ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா interauricular septum. So septum is nothing but இது ஒரு வால் மாதிரி. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரிக்கல் வந்துட்டு எப்படி செப்பரேட் ஆகுதுன்னா இன்டர்-ஆரிக்குலர் செப்டத்தினால செப்பரேட் ஆகுது. அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்துட்டு எதனால் செப்பரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டத்தினால செப்பரேட் ஆகுது. ஸோ ஹார்ட் ரேபிட்டோட ஹார்ட் வந்துட்டு 4 சேம்பர்ஸ், 2 ஆரிக்கல்ஸ் அண்ட் 2 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்கு. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கலை வந்துட்டு எது செப்பரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்-ஆரிக்குலர் செப்டம் வந்துட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கலை வந்துட்டு செப்பரேட் பண்ணுது. அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கலையும் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம் வந்துட்டு செப்பரேட் பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். The right auricles opens into the right ventricle by right auriculoventricular aperture guarded by the tricuspid valve. So ரைட் ஆரிக்கல் வந்துட்டு எப்படி வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கலில் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எதனால் ஓப்பன் ஆகும்னா ரைட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பேச்சருங்கிறது ஒரு நிதர் இருக்கோ அது மூலயமா வந்துட்டு ரைட் ஆரிக்கல் வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கலில் ஓப்பன் ஆகும். இதை வந்துட்டு எது கார்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்துட்டு கார்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறோம். த லெஃப்ட் ஆரிக்கல் ஓப்பன்ஸ் இன்டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் by left auriculoventricular aperture guarded by the bicuspid or mitral valve. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கல் வந்துட்டு எப்படி லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆரிக்குலோவென்ட்ரிகுலர் அப்பேச்சர் மூலிமா ஓப்பன் ஆகும். அதை எது கார்ட் பண்ணுதுன்னா பைக்கஸ்பிட் வால்வ் இல்லாட்டி மிட்ரல் வால்வ்னு சொல்லக்கூடிய அந்த வால்வ் வந்துட்டு கார்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. The opening of the pulmonary artery and aorta are guarded by 3 seminolar valves. So pulmonary artery and aorta எது கார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ரெண்டும் ஓப்பன் ஆகிறது வந்துட்டு எது கார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 seminolar valves வந்துட்டு கார்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. The right auricle receives deoxygenated blood to 2 precaval and 1 postcaval veins from all the parts of the body. ஸோ இந்த ரைட் ஆரிக்கல் வந்துட்டு எதை ரிசீவ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணுது. எது மூலயமானா 2 ப்ரீகேவல் அப்படிங்க வந்துட்டு சுப்பீரியர் வேனக்கேவா 2 சுப்பீரியர் வீனக்கேவா மூலயமாவும் 1 இன்ஃபீரியர் வீனக்கேவா மூலயமாவும் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்லும் டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்துட்டு இந்த ரைட் ஆரிக்கல் வந்துட்டு ரிசீவ் பண்ணுது. The left auricle receives oxygenated blood from the pulmonary veins from the lungs. ஸோ வந்துட்டு இந்த லெஃப்ட் ஆரிக்கல் எதை ரிசீவ் பண்ணுதுன்னா லங்ஸில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை பல்மனரி வெயின்ஸ் மூலயமா வந்துட்டு ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. From the right ventricle arises pulmonary trunk which carries the deoxygenated blood to the lungs, and from the left ventricle arises systematic arc aorta which supplies the oxygenated blood to all the parts of the body. ஸோ ரைட் வென்ட்ரிக்கல் இருந்து ஒரு பல்மனரி ட்ரங்க் வந்துட்டு அரைஸ் ஆகுது. அது வந்துட்டு டீஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகுது எங்கே அப்படின்னா எல்லா பார்ட்ஸ் வந்துட்டு லங்ஸுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ அங்கேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் ஒரு ஆர்க் மாதிரி ஒன்று அரைஸ் ஆகுது, அதுதான் அயோர்ட்டா. அந்த அயோர்ட்டா தான் என்ன பண்ணுதுன்னா ஆக்சிஜனேட்டட் பிளட்டை வந்துட்டு எல்லா பார்ட்ஸ் பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட். ஸோ சர்க்குலேட்டரி சிஸ்டம் எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு? பிளட் வெசல்ஸ் அண்ட் ஹார்ட்னால ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரேபிட்டோட ஹார்ட் என்ன ஷேப்பில் இருக்குது? பியர் ஷேப்பில் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா 2 லங்ஸுக்கு நடுவில் தொராசிக் கேவிட்டியில் இருக்குது. ஸோ ஹார்ட்டுக்கு வந்துட்டு 4 சேம்பர்ஸ் இருக்குது. ஸோ எப்படி ஹியூமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஹார்ட்டில் 4 சேம்பர்ஸ் இருக்கோ அதே மாதிரி ரேபிட்டோட ஹார்ட்லேயும் 4 சேம்பர்ஸ் இருக்குது. 2 ஆரிக்கல்ஸ் அண்ட் 2 வென்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் ஆரிக்கல்ஸை எதை செப்பரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர் ஆரிக்குலர் செப்டம். அதே மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்ஸை இன்ட்ரா வென்ட்ரிகுலர் செப்டம்ஸ் வந்துட்டு செப்பரேட் பண்ணுதுன்னு பார்க்குறோம்.
ஸோ ரைட் ஆரிக்கல் வந்துட்டு ரைட் வென்ட்ரிக்கலில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பாச்சர் மூலமா ஓப்பன் ஆகுது. அது எது கார்ட் பண்ணுதுன்னா ட்ரைகஸ்பிட் வால் கார்ட் பண்ணுது. அதே மாதிரி லெஃப்ட் ஆரிக்கல் வந்துட்டு லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலர் அப்பாச்சர் மூலிமா ஓப்பன் ஆகுது. அது எது கார்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பைகஸ்பிட் இல்லாட்டி மிட்ரல் வால்வ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வால்வ் வந்துட்டு கார்ட் பண்ணுது. அப்புறம் இந்த ரைட் ஆரிக்கல் வந்துட்டு டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணுது. எது மூலயமானா சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் வீனக்கேவா மூலயமா ரிசீவ் பண்ணுது எல்லா பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸில் இருந்தும். ஸோ அந்த லெஃப்ட் ஆரிக்கல் வந்துட்டு ஆக்சினேட்டட் பிளட்டை வந்துட்டு லங்ஸில் இருந்து பல்மனரி வெயின் மூலயமா ரிசீவ் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ ரைட் வென்ட்ரிக்கல்லிருந்து ஒரு பல்மனரி ட்ரங்க் வந்துட்டு அரைஸ் ஆகுது. அது எதை கேரி பண்ணுதுன்னா டீஆக்சினேட்டட் பிளட்டை வந்துட்டு லங்ஸுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ அங்கேருந்து அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லிருந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்க் அதாவது அயோர்ட்டா வந்துட்டு அரைஸ் ஆகுது. அது வந்துட்டு ஆக்சினேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போயிட்டு பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் சப்ளை பண்ணுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதான் வந்துட்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட். ஸோ ரேபிட்டில் இப்படி தான் சர்க்குலேஷன் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த கிளாஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆஃப் ரேபிட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலாம்னா ரேபிட்டோட நர்வஸ் சிஸ்டம் அண்ட் யூரோஜெனிட்டியல் சிஸ்டம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரேபிட்டோட ரெஸ்பிரேட்டரி அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.